அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பால் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பால் உந்தன் பிள்ளை நான். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்துஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை மாட்சிக்காகவும், ரெமி அமலா ஆண்மையிலை மாட்சிக்காகவும், அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், குளோனி மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவிகள் தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டியும், சென்ட் பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் தேர்வு நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டியும், சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கணிதவியல் தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், ஆரோக்கியா, அகுஸ்தினா, முத்தப்பா கோர்ட் வழக்கு வெற்றி பெற வேண்டியும், ராசாத்தி ஆண்மையிலை வாட்சிக்காகவும், அந்துவானத் மரிய ஜெயஸ்ரீ சுகப்பிரசவம் பெற வேண்டியும், ஜோஸ் உடல் உள்ள நலன் வேண்டியும், அத்திப்பாக்கம் அம்புரோஸ் சமணசுமேரி ரெமி ரைமன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ரைமன் 12ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும், அத்திப்பாக்கம் அந்தோனி குரூஸ் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை வாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள தந்தையே இறைவா,
நாங்கள் மனமாற்றத்தையும் புது வாழ்வையும் விரும்பி தவ முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இவ்வாறு எங்கள் உடல் பொறுத்து நாங்கள் செய்யும் இத்தவ முயற்சிகள் எங்கள் அருள் வாழ்வை ஆழப்படுத்தி இயேசுவின் இறப்பு உயிர்ப்பை சிறப்பாக கொண்டாட எங்களை தகுதி பெற செய்வனவாக. உமோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீயவரின் சாவையோ நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 28 வரை. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையோ நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லா பயனினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. இஸ்ரேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவரே அவர். பல்லவி. ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக் கொள்ளுங்கள். தந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 5. உயிருள்ள இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உண்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது எதற்கு? இந்த உலகத்தில் அதிகமான முக்கியத்துவம் நாம் கொடுப்பது எதற்கு? எதற்கு? யாரோ பதில் சொல்றாங்க, புரியல. அப்படியே கரெக்டாக அப்படியே நெத்தியில் அட்டிக்கிற மாதிரி அட்டிக்கிறாங்க பாருங்க. அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது பணத்திற்கு மட்டும்தான். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையா என்பதனை இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ஏன்னா நான் வேற வேற பதில் நீங்களாம் தருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் முதல் பதிலே முத்தாய்ப்பான ஒரு பதிலாக வந்துவிட்டது. இந்த உலகத்தில் எல்லோரும் அதிகமாக தங்களுடைய வாழ்விலே மதிப்பு கொடுப்பது அல்லது சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புவது இந்த பணத்தை மட்டுமே. எனவே நாமும் கிறிஸ்துவர்களாகிய நாமும் அப்படி இல்லாமல் இந்த உறவுகளை நாம் வளர்த்தெடுக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். பல வேளைகளில் இந்த பணத்திற்காக உறவுகள் சிதைந்து போகின்றன. பணத்திற்காக உறவுகள் சூறையாடப்படுகின்றன. பணத்திற்காக உறவுகள் கொலை செய்யப்படுகின்றன. எனவே இந்த மனித வாழ்க்கையில் எத்தகையதொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாத இந்த மனிதன் உருவாக்கிய பணத்தை நாம் அப்புறப்படுத்திவிட்டு இறைவன் ஏற்படுத்திய, இறைவன் இந்த மண்ணுலகத்தில் நம்மோடு
ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு நிலைகளை நாம் ஒவ்வொருவரும் கட்டி எழுப்ப அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியிலே நாம் பங்கெடுக்கின்றோம். இந்த பலியிலே நாம் ஏதாவது இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகின்றோம் என்றால் கூட இந்த உறவு நிலையில் விரிசல் இருந்தால் அத்தகைய ஒரு பலியை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. எனவே உங்களுக்கு யாரோடெல்லாம் மனத்தாங்கல் இருக்கின்றதோ அல்லது யாரெல்லாம் உங்களோடு மனத்தாங்களோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ அவர்களோடு போய் ஒப்புரவாகுங்கள், அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அப்படி என்றால் இந்த உறவு நிலைகளை நாம் ஒவ்வொருவரும் புதுப்பித்துக் கொள்கின்றவர்களாக, விரிசல் அடைந்திருக்கின்ற இந்த உறவு நிலைகளை மீண்டும் கட்டி எழுப்புகின்றவர்களாக, சீர்படுத்துகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இது சாத்தியம் என்றால் சற்று கடினமான ஒரு வேலைதான். ஏன்னா இந்த உறவு நிலை எப்படி அழிந்து போனாலும் பரவாயில்லை, நான் இந்த பணத்தில் மட்டுமே குறியாக இருப்பேன், என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் அழித்து கூட இந்த பணத்தை நான் பெருக்கிக் கொள்பவனாக இருப்பேன் என்கின்ற ஒரு மனநிலை மட்டுமே மனிதர்களாகிய நமக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் விரும்புவது இந்த மனிதன் உருவாக்கிய பணத்தை அல்ல, மாறாக இறைவன் நம்மோடு ஏற்படுத்தி கொண்ட அந்த உறவு நிலைகளை கட்டி எழுப்ப அழைப்பு கொடுக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உறவு நிலைகளை கட்டி எழுப்ப முற்படுவோம். வெளியில் சென்றல்ல, மாறாக வீட்டில் இருக்கின்ற கணவன் மனைவிக்குள்ளான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அன்பை பரிமாறிக்கொள்கின்ற உறவாக இருக்கின்றதா, அல்லது மனிதர்களை கண்டாலே, கணவன் மனைவியை கண்டாலே எரிச்சல் அடைகின்ற உறவாக இருக்கின்றதா என நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உறவுகளை கட்டி எழுப்ப இந்த தவக்காலம் ஒரு சிறந்த காலம். எனவே யார் யாரிடமெல்லாம் மனத்தாங்களாக இருக்கின்றோமோ அவர்களிடம் நாம் நம்முடைய அந்த மனத்தாங்களை எல்லாம் அகற்றி வைத்துவிட்டு உறவை கட்டி எழுப்ப முற்படுவோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது இறைவன் எவ்வாறு நம்மோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள இந்த மண்ணுலகிற்கு வந்தாரோ அதே போன்று நாமும் நம் சகோதர சகோதரிகளோடு இந்த உறவை புதுப்பித்துக் கொள்வோம். அந்த உறவின் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற வாழ்வை வாழ்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தயை நிறைந்த தந்தையே இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்போடு ஏற்றருளும். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் உம்மோடு இன்னும் நெருங்கிய உறவு கொண்டு
உமது வாழ்வை மீண்டும் நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நம்முடைய மக்களின் உள்ளங்கள் மீண்டும் தூய்மை பெற சிறப்பாக தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களை அகற்றி நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னத மலையிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே தேவரே, உமது மரணத்தை ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள்
ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க ஆடுகின்றோம். இந்த வழியின் வழியாக அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் மீது நிதாமை நிறைவாக பொழிந்து அவர்களுக்கு தேவையான எல்லா அருளையும் தயை கூர்ந்து அளித்து வழி நடத்துமாறு ஆடுகின்றோம். மேலும் இன்றைய தினம் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். அவர்கள் நன்முறையில் தேர்வு எழுதி அவர்கள் எழுதுகின்ற தேர்விலை வெற்றி பெற்று தங்களுடைய வாழ்வை எதிர்கால வாழ்வை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள அருள் புரியுமாறு ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை என்று ஆடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இவைத்வராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எவ்வாறு சிதைந்து போன இந்த மனித உறவை இவருடைய வருகையினால் சீர்படுத்த விழைந்தாரோ அதே போன்று நம்முடைய வாழ்வில் சிதைந்து போய் இருக்கின்ற இந்த மனித உறவுகளை கட்டி எழுப்ப நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று இவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இறைவனின் உள்ளத்தில் நான் ஏற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். வருகின்றார்.
போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அருளுடைய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசிர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அனைவரையும் அன்பு செய்யும் இறைவா, இத்திருவிருந்தை உட்கொண்ட நாங்கள் உமது மன்னிப்பையும் அன்பையும் சுவைத்து உணர்கின்றோம். பாவ வாழ்விலிருந்து இது எங்களை தூய்மையாக்கி நிலையான வாழ்வில் பங்கு பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனின் தாயே
திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் செய்யுங்கள் பிதாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு கிடைத்திரளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, இயேசுவே குமாரன், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாங்களும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமங்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமங்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.